سلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. Terima kasih insyaallah பேரணியாக தயார் நடைபெறும் தாவத்தின் பெரும்பாலும் அனைவரும் السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله بحزب الله وأصحابه بحمد الله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل ما بعد الموت، والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله، او كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான உலகத்தின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறார். பல விதமான படைப்புகளை படைச்சிருக்கிறார். அந்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா மனிதனை என்ன செஞ்சுக்கிறான்? தேர்ந்தெடுத்து இது அவனுடைய இக்தியார், அவனுடைய விருப்பம். அவன் நாடி இந்த எல்லா படைப்புகளையும் மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். இது அதிகமான இடத்துல குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, சியாக்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைக்கிற நேரத்தில் மலாயிகாமார்கள் கேட்டாங்க: யா அல்லாஹ், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், நாம் இருக்கிறோம் வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். யா அல்லாஹ், நாம உன்னை தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், உனக்கு மாற்றமே செய்கிறோம் இல்லை. குர்ஆன்ல மலாயிகாமார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான்: லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். ஒரு நொடி பொழுது சரி மலாயிகாமார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு எது ஏவப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் எதையும் அல்லாஹ் தஆலா ஏவின ஒவ்வொரு ஏவல்களையும் மலாயிகாமார்கள் மாற்றம் செய்யாமல் நிறைவேற்றக்கூடியவர்களாக. இப்படியாப்பட்ட மலாயிகாமார்கள் இருக்கிற நேரத்தையும் மனிதர்கள் அல்லாஹ் தஆலா படைக்கிற நேரத்தில் மலாயிகாமார்கள் இப்போது கேள்வி கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க: قال إني أعلم ما لا تعلمون. இல்லை இல்லை, அவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு என்ன தேவை சகோதரர்கள்? மனிதர்கள் படைக்கிறது தெரியும். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், பூமியில குழப்பக்காரன் மனிதன் தெரியும். அவ்வளவு தெரியும், மனிதனை பற்றி தெரியும், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்று தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: குல்லு பனி ஆதம கத்தார். ஒவ்வொரு ஆதமுடைய மகனும், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளைகளும், மனிதர்கள் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று தெரியும் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அந்த மனிதனை படைச்சி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் உருவாக்குவான். பாவம் செஞ்சு அவனின் பக்கம் தௌபா செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்கள். சொன்னாங்க அடுத்ததாக அந்த தவறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனிதர்களையும் சிறந்த மனிதர்கள் யாரு? தௌபா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது அவன் பக்கம் மீதோடு. பாவம் செய்த மனிதர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவம் செய்த மனிதன் அவன் மனம் கொடுக்கி பாவம் செஞ்சு நடைய என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் என்றதை அல்லாஹ் எங்களோட உடனே எதிர்பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் அனைத்து எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களை சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். இதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களை படைச்சிட்டு அவன் சும்மா
சும்மா வீணாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல கேள்வி கேட்கிறான். அப்ப ஹஸிபத்தும் அன்னமா கலக்னாகும் அபதா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீங்க நினைக்கிறீங்களா அவளை படைச்சு சும்மா விட்டுக்கிறோம், வீணாக விட்டுக்கிறோம் நினைக்கிறீங்களா? என்கிட்ட திரும்பி வர மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஹஸிபத்தும் அன்னமா கலக்னாகும் அபதா. அல்லாஹ் எல்லா மனிதர்களை அல்லாஹ் வீணாக படைக்கல. அல்லாஹ் இடத்தை நான் ஒரு நாளைக்கு போவதாக இன்னொரு அல்லாஹ் சொல்றான், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய அநியாயங்கள் பார்த்து அல்லாஹ் வராமுகமாக இருக்கிறான், கணக்கெடுக்காம இருக்கிறான், பொறுப்போகாக இருக்கிறான் நினைக்கவான். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹி அல்-அப்சார். அவன் பின்படுத்துகிறது தவணதானது, சந்தர்ப்பம் தானது. அல்லாஹ் தாங்க நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹோட தொடர்பாக போகிறோம். இதே போலதான் மலாயிகா மக்களுக்கு மத்தியில, நபிமார்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில, ரசூல்மார்களுக்கு மத்தியில அல்லாஹ் சில மனிதர்கள் ரசூல்மார்களுக்கு மத்தியில சில ரசூல்மார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்திக்கிறான். சஹாபாக்கள் மத்தியில சில சஹாபாக்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மலாயிகா மக்களுக்கு மத்தியில அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்னோட நடைமுறையில பார்த்தீங்கன்னா 20 வியாபாரம் செய்யறாங்க, பிசினஸ் செய்யறாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க, ஒரே இடத்துல தான் கடை போட்டிக்கிறாங்க, ஒரே சாமான் தான் வியாபாரம் செய்யறாங்க. ஆனா ஒருத்தரை விட உணர்ந்த லாபம் கூட வருது. அவர் வசதியானவராக மாறுறாரு, அவர் செல்வந்தராக மாறுறாரு. இப்ப இவர் கிடைக்கல அவரை பார்த்து என்னப்பா ஒரே சாமான் தான், ஒரே வியாபாரம் தான், இவர் மட்டும் வசதி கொண்டு போறாரு, இவர் மட்டும் லாபம் அடைச்சு கொண்டு போறாரு. ஒரு நாள் அவரை பார்த்து போறாங்க படையில இப்படி பொறாமப்படக்கூடியவர்கள் நாம் நினைக்கிறாங்களா? அவங்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பிரித்து கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது வித்தியாசம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போக்கு வித்தியாசம். அவன் நாட்டவர்களுக்கு நாடு இடத்துல கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அவர்களுடைய ரிஸ்குகளை பங்கு போடுறது நாம தான். وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ. அந்தஸ்துகளை உயர்த்துறது நாம தான். உன்னதரை விட உன்னதர அந்தஸ்தாக உயர்த்துறது நாம தான். யாரும் பொறாமப்படையலாம். இதே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை கண்ணியமாக படைச்சிருக்கிறார். படைப்பினங்களை கண்ணியமான படைப்பாக படைச்சு எங்களை சங்கப்படுத்தி வச்சிருக்கிறார், கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறார். மனிதர்களே மாம சிறந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா யாருக்கு கலிமாவுடைய ரசனை கொடுத்தார் உங்களுக்கு தெரியும். நபியோட இருந்த அபூ தாலிப் நபியை சாட்சார், எல்லா விதத்தையும் உதவி செஞ்சு சாப்பிட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு நாடு நபியோட எந்த அந்த சாட்சாத்தை இல்லாத நாடு. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நபியை பார்க்காம நபியின் மேலே ஈமான் கொண்டு இந்த கலிமா ஒழிந்த மக்களாக அல்லாஹ் மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய நியமத்தை அல்லாஹ் கலிமாவை விட உலகத்தில் பெரிய பணியாக கொண்டுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய கூடிய பாக்கியம் எவ்வளோ சிறந்தவர்கள் அல்லாஹ் கேட்கிறான். இதை விட அதிகமாக அல்லாஹ் எங்களை தீனோட வளர்ச்சி. இந்த தீன் அல்லாஹ் இடத்துல வந்து ஆகப்பெரிய டைம் தொழுகிறோம், நேரத்துக்கு அல்லாஹ் வணங்குறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம். இப்படி தீனுடைய குடும்பத்தோட, தீனுடைய சூழல்ல, மஸ்ஜிதுடைய சூழல்ல அல்லாஹோட தொடர்பானவர்களாக அல்லாஹ் கேட்கிறான். இன்றைக்கு நாங்கள் துனியாவில் ஒன்றுமே இல்லாட்டி வரணும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறோமா? நாங்கள் தான் செய்யறோம். கலிமாவே இல்லை, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வான், அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் வாழ்றான். கோடி கணக்கு சம்பாதிச்சாலும் வேற சகோதரர் நஷ்டம் தான். من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه. யார் நல்லவர்கள் செஞ்சு ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்வாங்களோ அவர்களுக்கு நான் நல்ல மனமான நிம்மதியான வாழ்க்கை கொடுப்போம். இந்த கோடிக்கணக்கு சம்பாதிக்கிறாங்களே இந்த நிம்மதி காரில் போறாங்க கேட்டு பார்த்தா விளங்கும் எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ பிரச்சனைக்கு, எவ்வளோ குடும்பத்தை பிரச்சனை நஷ்டம் அவங்களுக்கு கேட்டு பார்த்தது. ஒவ்வொரு நாளும் நான் யார் அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கும் புறக்கணித்து வாழ்வாங்களோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் வாழ்வாங்களோ அவர்களுக்கு நேர்மையான கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களுக்கு மத்தியில மலாய்க்காக மத்தியில அல்லாஹ் தஆலா இப்படி சில மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனுடைய சுவைசில அவனுடைய தியாகம் பண்ணி அவன் எடுத்து கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மலாய்க்காமார்கள் எடுத்து பார்க்க வேண்டாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலாய்க்காமார்களுக்கு
சையதுல் மலாயிகாவா வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் செய்கிறான் என்றால், நஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த குர்ஆன இந்த வஹ்ய அல்லாஹ்விடத்திலிருந்து எடுத்து வந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபஅஸ்பஹ அஃதலுல் மலாயிகா, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலாயிகா மார்களே தலைவராக மாறினார். மலாயிகா மார்கள்ல ஆக சிறந்த மலக்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை. இந்த குர்ஆனை இந்த வஹ்ய யாரிடத்துல எடுத்து போறாங்க? சையதுல் அன்பியா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை எடுத்து போனதன் காரணமாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சையதுல் அன்பியாவாக மாற்றுறான். இந்த அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வச்சிருக்கக்கூடிய மாதங்கள்ல ஆக சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம். ஏன் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறான்? குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், ரமதானுடைய மாதத்தில் அவன் வர்ணிக்கிற இடத்துல வேற விஷயத்தோட வர்ணிச்சு கேட்சி அல்லாஹ் தஆலா சொல்றேன், தஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் இறங்கிய மாதம் என்றனால ரமதானுடைய மாதத்துடைய சிறப்பு. அது மாதிரி தான் லைலத்துல் கத்ர் சிறந்த சையதுல் லயாலி, இரவுகளிலேயே ஆக சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறது குர்ஆன் இறங்கிய மாதம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவாக்கியிருக்கிறார். இப்படி கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து எவ்வளவு நியமத்துகளை தந்து எவ்வளவு பாக்கியங்களை தந்து அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆயத்தை யோசிச்சாலே போதும், இந்த ஆயத்தை சிந்திச்சாலே போதும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில மாற்றம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் யக்ஃபிஹி அல்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் நெருங்கலையா? இன்னும் அல்லாஹ் பயப்படக்கூடிய நேரம் வரலையா? எதுவரைக்கும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு வருஷத்தை கழிச்சிடும், எத்தனை ரமலான கழிச்சிடும், எத்தனை ரமலான கழிச்சிடும் சகோதரர்களை வீணா. நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியா, எத்தனை வருஷம் வாழ போறோம் என்று தெரியா. எங்களோட போன ரமலான எங்களோட கிட்ட உட்கார்ந்து துருந்த தாரத்தில் துருந்த சில மக்கள், எங்களோட உட்கார்ந்து இஃப்தார் செஞ்ச மக்கள், எங்களோட உட்கார்ந்து சஹர் செஞ்ச மக்கள் இந்த எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பூர்த்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த எங்களோட மூட்டு இப்போ கொஞ்சம் தெரியா சொல்லிட்டா வரும். இதே சகோதரர்களே, நான் அந்த ரமதானுக்காக இந்த அந்த அல்லாஹ் தஆலா அந்த இந்த ரமதானை நம்ம விரோசனமான முறையில் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதிர்பார்க்கிறது, அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக எங்களுக்கு எதிர்பார்க்கிறது தக்வா மக்கள் தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தக்வாதாரிகளாக மாறணும், அல்லாஹ் பயப்படணும், இன்னும் என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும், அமல்ல முன்னேற்றம் வரணும், பாவத்துக்கும் நாங்கள் கலரணும். கண்ணியமான சகோதரர்களே, இது அல்லாஹ் தந்த எல்லா மாசத்திலையும் ரமதானுடைய மாசத்தை வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறார். இது அல்லாஹ் எங்களுக்கான போனஸ், அல்லாஹ் எங்களுக்கான ஆஃபர். இன்னைக்கு நாம வியாபாரம் நடைமுறை ரீதியாக வச்சு பார்த்துட்டா ஒரு ஒச்சு எடுத்தா 2 ஒச்சு ஃப்ரீ, இப்படித்தான் உலக நடைமுறை பார்க்கணும். ஏன்னா 2 ஒச்சு கூட கொடுத்து அவனுக்கு நஷ்டம் எடுத்து தெரியும் பயன். மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு இப்படித்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு இப்படி இல்லை. அல்லாஹ் கிட்ட நாங்கள் எவ்வளோ கேட்கிறோமோ அவ்வளோ எல்லாத்தையும் கொட்டினாலும் அல்லாஹ் எடுத்து ஒரு சொட்டு குறைய போதில்லை சகோதரர். அல்லாஹ்வுடைய போனஸ், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அல்லாஹ் இந்த ரமதான்ல அல்லாஹ் எங்களை காத்து காத்து கொண்டிருக்கிறான். ஒரு சுண்ணத்தான அமல் செஞ்சா ஒரு பருவதைய கூடிய தாரான், ஒரு பருவத்தான அமல் செஞ்சா 20 பருவதைய கூடிய தாரான். யார் செய்கிறாங்களா? ஒரு வாகனம் எடுத்தா, ஒரு மூச்சை எடுத்தா 70 மூச்சு அவங்களுக்கு புரியுது சொல்றாங்க. யாருமே இல்லை. ஏன்னா தெரியும் கஷ்டம். அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் நஷ்டம் ஏற்பட போகிறது சகோதரர்கள். அது ஏராளமான ஹதீஸ் வந்து ரமதானுடைய சிறப்பு. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம். துன்யாவுடைய எவ்வளோ விஷயங்களுக்காகவே நாம் தயார் செய்யணும். ஒரு ட்ரிப் போகிறதாக இருந்தா, ஒரு சீசன் எடுத்தால் அந்த சீசன் ட்ரிப் போகிறதுக்காக வேண்டி 2 மாதத்துக்கு முன்னாலே தயார் செய்யணும். இங்கே எடுத்து போகிற எப்படி செய்யணும் அப்படி செய்யறது ஒரு நாள் விக்கெட்டை போடுறோம். இந்த ரமதானுடைய மாதம் அமலை பறிக்கிற மாதம் சகோதரர்களே, அமலை கொள்ளை அடிக்கிற மாதம். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? இந்த ரமதான் அடைகிறதுக்காக துஆ கேட்டாங்க. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. يا الله رجب شعبان உடைய மாதத்தை பரக்க செஞ்சு யா அல்லாஹ். ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து யா அல்லாஹ். இந்த ரமதான் அடையிறது லேசான விஷயம் இல்லை சகோதரர்களே. ரமதான் நாளைக்கு ரமதான் ஸ்டார்ட் ஆகிட்டால் இன்றைக்கு வஃபாத்தாவுடைய வைக்கிறாங்க. அவர்களின் நசீப் இல்லை, அவர்களுக்கு பாக்கியம் இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ரமதானுடைய பாக்கியத்தை தந்திக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். சந்தர்ப்பமாக பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நாம் நிரபராதி ஆகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல
அவருடைய அடியார்கள் பார்த்து இறக்கமாக சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அடியார்களே, தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியவர்களே, அநியாயம் செஞ்சு வானத்தை அடையக்கூடியவர்களே, ஒரு ஹதீஸ் வருவது ஒரு மனிதனுடைய பாவம் வானத்துடைய மட்ட அடைஞ்சும் அதுக்கு பின்னால் அவன் மஸ்தக்ஃபர்தனி மஃபர்துல்லக ஃபலா உபாலி. அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னால் கிடைக்கிற பாவம் என்று நான் பாவம் உதாரணத்தை தயார். அவ்வளோ இரக்கமான ரப்பு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்குவோம். முதல் ரஹ்மத்துடைய பத்திலே இருக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக இருப்போம். அல்லாஹ் இந்த ரமதான பாக்கியமாக தந்திருக்கிறான், சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். அவனுடைய நாங்கள் இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை வழங்குவாராக. இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை அடைந்தவர்களாக நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாராக.